டாக்டர் கிட்டயும் வக்கீல் கிட்டயும் பொய் சொல்லக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஆனா உங்க 2 பேர்கிட்டயும் சொல்லக்கூடாது இன்னொன்னு இருக்கு. எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, எப்படியாவது காப்பாத்துங்கன்னு. அதை மட்டும் சொல்லிட்டா போதுமே. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இறந்தவர்களுடைய ஃபோட்டோவை வச்சு எப்படி அவங்க வந்து பாடுற மாதிரியோ இல்லை பேசுகிற மாதிரியோ எப்படி நம்ம வந்து ஒரு வீடியோ கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். அதுவும் மொபைலில் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். இதுக்கு ஒரு சூப்பரான ஒரு ஆப் இருக்குது. அந்த ஆப்போட டவுன்லோட் லிங்க் பார்த்திங்க அப்படின்னா இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இந்த ஆப் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் கீழே ஏஐ கிரியேட் இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிட்டு மேலே ஃபோட்டோ டாக் அண்ட் சிங் இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வரும். இதில் கீழே இருக்க ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த ஃபோட்டோ வேணுமோ அந்த ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் வந்து எக்ஸாம்பிளுக்கு இந்த ஃபோட்டோ செலக்ட் பண்ணியிருக்கிறேன். செலக்ட் பண்ணிட்டு கீழே கண்டினியூ கொடுங்க. கண்டினியூ கொடுத்தீங்க அப்படின்னா பை டெக்ஸ்ட், பை வாய்ஸ், பை மியூசிக் அப்படின்னு வரும். அதாவது பை டெக்ஸ்ட் அப்படின்னா நீங்கள் வந்து என்ன டெக்ஸ்ட் வந்து இதில் இன்புட் கொடுக்குறீங்களோ அந்த டெக்ஸ்ட்டை வந்து அதை அப்படியே வந்து நம்ம ஸ்பீக் பண்ணுவோம். அடுத்தது பார்த்திங்கன்னா பை வாய்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, அது பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் ஏதாவது ஒரு ரெக்கார்ட் பண்ணி வாய்ஸ் வச்சுருக்கிறீங்க அப்படின்னா அந்த வாய்ஸை வந்து பேசுகிற மாதிரி வச்சுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா மியூசிக்ன்றது பார்த்திங்கன்னா, அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஏதாவது ஒரு சாங் செலெக்ஷன் பண்ணி அந்த சாங்கை வந்து பாடுற மாதிரி வச்சுக்கலாம். பை மியூசிக்னு போனீங்க அப்படின்னா அதில் வந்து ஒரு சில சாங்ஸ் இருக்கும், அது மட்டும் தான் வைக்க முடியும். அதனால் நீங்கள் வந்து பை வாய்ஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்திங்க அப்படின்னா ரெக்கார்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ரெக்கார்ட் அப்படின்னா இப்போ நீங்கள் டேரெக்டாக லைவாக நீங்கள் பேசுகிறதே வந்து அப்படியே பேச வைக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா கீழே வாய்ஸ் ஃப்ரம் வீடியோன்னு இருக்குது. நீங்கள் ஏதாவது ஒரு வீடியோ வச்சுருக்கீங்க அப்படின்னா அந்த வீடியோவில் உள்ள வாய்ஸை மட்டும் எடுத்து நீங்கள் இதில் பேச வைக்கலாம். அதுக்கு கீழே பார்த்தீங்க அப்படின்னா வாய்ஸ் ஃப்ரம் ஃபோல்டர் அப்படின்ட்டு பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஃபோல்டரில் ஏதாவது ஒரு வாய்ஸ் வச்சுருக்கீங்க அப்படின்னா அந்த வாய்ஸை செலக்ட் பண்ணிக்கோங்க. வாய்ஸ் இல்லை சாங் எதுவாக கூட இருக்கலாம். இப்போ மேலே இருக்க கன்ஃபார்ம் கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் ப்ளே பண்ணி பார்க்கணும் அப்படின்னா கீழே ப்ளே பட்டன் இருக்கும், அதை வச்சு ப்ளே பண்ணி பார்த்துக்கலாம். ப்ளே பண்ணி பார்த்துட்டு கன்ஃபார்ம் கொடுக்குறேன். இப்போது கீழே அனிமேட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா இது இப்போ வீடியோ க்ரியேட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஒரு சில செகண்ட்ஸில் வந்து உங்களுக்கு இந்த வீடியோ வந்து க்ரியேட் ஆகிரும். ஓகே, இப்போ க்ரியேட் ஆகிருச்சு. க்ரியேட் ஆகி ரெடி ஆகிருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ப்ளே பட்டன் இருக்கு பார்த்தீங்களா, அந்த ப்ளே பட்டன் கிளிக் பண்ணிங்கன்னா ப்ளே ஆகும். இப்போ நான் ப்ளே பண்ணி காமிக்கிறேன். ஆனால் உங்கள் 2 பேர்கிட்டையும் சொல்லக்கூடாது இன்னொன்று இருக்குது. எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, எப்படியாவது காப்பாற்றுங்க. ஓகே, இந்த மாதிரி நீங்கள் வந்து எந்த ஃபோட்டோ வேணாலும் இந்த மாதிரி நீங்கள் வந்து ஏஐ வீடியோ வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். இப்போ இது வந்து ஒரு சைடாக பார்த்த மாதிரி இருக்குது. இப்போ நேருக்கு நேர் பார்க்குற மாதிரி ஒரு ஃபோட்டோ உங்களுக்கு கிடச்சிச்சின்னா அதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அது வந்து ரொம்பவே சூப்பராக பக்காவாக ஒர்க் ஆகும். இப்போ பார்த்திங்க அப்படின்னா அந்த வீடியோ ஓகே அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே வந்து சேவ் இருக்குதுங்களா, அந்த சேவ் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய டிவைஸில் வந்து இது சேவ் ஆகிரும். இல்லை இதில் வந்து டேரெக்டாக நீங்கள் வாட்ஸ்அப், ஃபேஸ்புக் அந்த மாதிரி யாருக்காவது எதுக்காவது ஷேர் பண்ணணும் அப்படின்னா ஷேர் கொடுத்து ஷேர் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஆப் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா இந்த வீடியோக்கு லைக் கொடுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் நிறைய வீடியோ நம்ம சேனலில் வந்துக்கிட்டே இருக்கும். இது போன்ற வேறு ஏதாவது ஆப் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா அதையும் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக அந்த வீடியோ போடுறேன் நான் உங்களுக்கு. ஓகே, இன்னொரு சூப்பரான ஒரு வீடியோவோட சந்திக்கலாம். நன்றி.